අපි මේ වතු වෘත්තීය සමිති මේ සම්බන්ධයෙන් දිගින් දිගටම මතක් 2020ஆம் ஆண்டே 1000 ரூபாய் சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. தற்போது 2024ஆம் ஆண்டு சம்பளத்தை கட்டாயமாக அதிகரிக்க வேண்டும். சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நான் பல சந்தர்ப்பங்களில் பெருந்தோட்ட நிறுவனங்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளேன். கூட்டு ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒத்துழைக்குமாறு கோரினேன். அதுவே சிறந்த திட்டம். கூட்டு ஒப்பந்தமே ஆரோக்கியமானது. கூட்டு ஒப்பந்தம் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கும் நன்மை பயக்காது. அதேபோன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் அதனூடாக நன்மை இல்லை. சம்பளம் தொடர்பில் நீதிமன்றத்தை நாடியுள்ளமையால் கூட்டு ஒப்பந்தம் தொடர்பில் சட்ட ரீதியான சிக்கல் இருப்பதாக கூறுகின்றனர். 2020ஆம் ஆண்டு அவர்கள் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு தோல்வியடைந்தது. மீண்டும் வழக்கு தொடர்ந்துள்ளமையால் அந்த வழக்கு அப்பீல் மட்டத்தில் உள்ளது. இதன் காரணமாக அவர்கள் மீண்டும் கூட்டு ஒப்பந்த முறைக்கு வரவில்லை. எவ்வாறாயினும் கூட்டு ஒப்பந்த முறைக்கு அப்பாச்சென்று இரு தரப்பினரையும் ஒன்றாகவும் வெவ்வேறாகவும் அழைத்து கலந்துரையாடினேன். கலந்துரையாடலில் சிறந்த பதில் கிடைக்கவில்லை என்பதால் சம்பள நிர்ணய சபையை நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சம்பள நிர்ணய சபையை நாடியமையால் பெருந்தோட்ட நிறுவனங்கள் யோசனை ஒன்றை முன்வைத்தன. எனினும் அந்த யோசனைக்கு தொழிற்சங்கங்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை. எவ்வாறாயினும் மீண்டும் சம்பள நிர்ணய சபையை கூட்டினோம். சட்ட ரீதியாக சம்பள நிர்ணய சபையின் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என அவர்கள் அறிவித்துள்ளனர். அதற்கமைய கலந்துரையாடலுக்கு வருமாறு நாம் 2 சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு அழைப்பு விடுத்தோம். குறைந்தபட்சம் 1700 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வழங்குமாறு தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுக்கின்றன. 1700 ரூபாய் முதல் 1900 ரூபாய் வரை அந்த எண்ணிக்கை மாறுபட்ட வடிவங்களில் தொடர்கின்றது. எனினும் 1700 ரூபாவாக சம்பளத்தை அதிகரிக்குமாறு ஒன்றிணைந்த இணக்கப்பாட்டுக்கு வந்துள்ளனர். எனினும் அடிப்படை சம்பளத்தை 1000 ரூபாவிற்கு மேல் அதிகரிப்பதற்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை. மேலதிக கொடுப்பனவுடன் மாத்திரமே சம்பளத்தை அதிகரிக்க முடியும் என்பதே பெருந்தோட்ட நிறுவனங்களின் நிலைப்பாடாக அமைந்துள்ளது. பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு 4 வருடங்களுக்கு பின்னரும் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான இயலுமை பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு இல்லையாயின் அது தொடர்பில் ஜனாதிபதி தேவையான நடவடிக்கைகளை எடுப்பார். அந்த பொறுப்பை நான் ஜனாதிபதியிடம் ஒப்படைக்கின்றேன். நாளைய தினத்தில் தேவையான தீர்மானங்களை எடுத்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு முக்கியமான செய்தியை அவரால் தெரிவிக்க முடியும்.